நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத நியூஸ் தமிழ் காட்சிப்படுத்தி வருகிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஆதம்பாக்கத்தில். அங்கேயும் மழை நீரானது சாலை முழுவதும் வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. சென்னை ஆதம்பாக்கம் என்ஜிஓ காலனி சாலையை ஆக்கிரமித்திருக்கிறது மழைநீர். அங்குமே வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். மழைநீரோடு சேர்ந்து கழிவு நீரும் அங்கு ஓடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். தற்பொழுது நீங்க இருக்கும் பகுதியில கள சூழல் என்னவாக இருக்கிறது? கௌதமி, தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களை நெருங்கும் டிட்வா புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் வலுவிழக்க துவங்கும் என்றும் கரையை கடக்க வாய்ப்பில்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் கால்வெழுத்து தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ள நிலையில் இன்று காலையிலிருந்து சென்னை முழுவதும் மழை வெளுத்து வாங்குகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை ஆதம்பாக்கம் என்ஜிஓ காலனி சாலையில் முழுவதும் மழைநீரோடு கழிவு நீரும் சேர்ந்து ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து மழை காலங்களில் இந்த பகுதி முழுவதும் இதுபோன்று மழைநீருடன் கழிவு நீர் சேர்ந்து வருவதால் இந்த பகுதியில் நோய் தொற்று அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விரைந்து அதிகாரிகள் இந்த இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.